ஸோ நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து லாஸ்ட் 1 இயராக இன்விடேஷன் வைக்க வரவங்க, பத்திரிக்கை வைக்க வரவங்க கல்யாணத்துக்காக சாரீ, ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு, பத்திரிக்கை எல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. என்ன ரீசன்னே எனக்கு தெரியல. எல்லாருமே சாரி வைக்கிறாங்க. எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃப் வந்து சாரியோடு வந்து நீங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணணும், கல்யாணத்துக்கு வரணும்னு இன்வைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க பசங்க கல்யாணம்னா சாரீ எடுத்துகிட்டு வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா இன்வைட் பண்ணுறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க, பார்த்தவங்க, பேசினவங்க எல்லாருமே ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்து என்னை இன்வைட் பண்ணுறாங்க. என்கிட்ட வந்து கிளாசெட் ஃபுல்லாக சாரீ வந்து அடுக்கி வச்சுருக்கேன். என்னால் எத்தனை சாரீ நான் போட முடியும்? நான் ஒன்றுத்துக்கும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நான் வந்து அந்தந்த கல்யாணத்துக்கு கரெக்டாக என்னால் போட்டுட்டு போக முடியாது. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்னால் முடியலைன்னா அவ்வளோ சாரீஸ் அண்ட் அவ்வளோ இன்விடேஷன்ஸ் எனக்கு புரியுது. வரவங்க எல்லாரும் எனக்கு வந்து சாரியை வச்சு வைக்க வராங்க. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு அவங்களுக்கு எதுக்கு அவ்வளோ தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெறும் இன்விடேஷனோ இல்லை ஒரு ஸ்வீட் பாக்ஸோ, ஒரு குட்டி ஸ்வீட் பாக்ஸோட வந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் என்னமோ ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்ச பெண்மணி மாதிரி நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சாதாரண ஒரு மொக்க பீஸு. பட் எனக்கு ஏன் இவ்வளோ ஆர்டர் பண்ணி ஸோ ஆஸ் யூஷுவல் கரம் காஃபி சாயே அப்படின்னு சொல்லிட்டேன். நித்யாமிர்தமில் ஐ கம் ஃபார் காஃபி. தேங்க்யூ. ஸோ ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டோம் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில். மாதிரி ஸோ ஸ்வீட்டாக லவபிள் பீப்புள் அண்ட் அஃபெக்ஷனேட் பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் இன்வைட்டிங் மீ. ஸோ வீக்கெண்டுக்கு வந்துட்டு இங்கே வெளியே வந்தேன். ஈஸியாரில் ஒரு ஃப்ளாட் இருக்குது. நான் அங்கே வந்து என்ன ஆர்டர் பண்ணோன்னா நந்தனா பேலஸில் எழுந்த உடனே பிரஞ்ச், இட்ஸ் நாட் அ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்டு 3 times வி கான்ட் ஈட் ஆன் சண்டேஸ். ஸோ பிரஞ்ச் ஆர்டர் பண்ணிட்டோம். இட்ஸ் அ நான்வெஜ் மீல் அண்ட் வி ஹவ் ஆர்டர் ஃபார் அ மட்டன் பிரியாணி. நீங்கள் பார்க்கும்போது நான் இவ்வளோத்தையும் நானே சாப்பிட்றேன்னா நினைக்காதீங்க. ஆக்சுவலாக ஐ எம் அ வெரி புவர் ஈட்டர் அண்ட் வெரி லிட்டில் ஃபுட்டு தான் நான் எடுத்துப்பேன். எல்லாமே டேஸ்ட் பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் டேஸ்ட் பண்ணுவேன். இந்த பசங்கள்லாம் இருக்காங்க, பசங்கள்லாம் வரவே மாட்டாங்க என் விலாகுக்கு. என்றைக்குமே தே ஆர் கல்ப்ரிட்ஸ் நினச்சிக்கோங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோன் டு ஸ்டார்ட். அதுக்கப்புறம் விலாக் முடித்தோடனே வந்துடுவாங்க. ஸோ ஆர்கேமெட் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். இந்த வீக் போஸ்ட் பொங்கல்னால இந்த வீக் ஃபுல்லாகவே நான் வந்து கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் மாதிரி. பிகாஸ் எவ்ரிடே யூனிஃபார்ம் போட்டு போர் அடிச்சிருச்சு. ஸோ போஸ்ட் பொங்கல் 1 வீக் ஃபுல்லாக கலர் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சல்வார்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இட் லுக்ஸ் நைஸ் ஒன்ஸ் இன் ஆயில். இட்ஸ் கெட்டிங் போர்டில் மொனாட்டனி இஸ் ஒன் பிக் கில்லர் ஆக்சுவலி. நம்ம ஓல்டு ஸ்டாஃப் ஓல்டுனா இவர் எங்கே தான் இருக்காரு. பட் என்னென்னா ஒரு 15 years முன்னாடி நம்ம கிட்ட ஒர்க் பண்ணார். ஒரு 10 years கிட்ட ஒர்க் பண்ணி குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் கேர்டேக் பண்ணிவிட்டு அந்த டைமில் மேனேஜராக வீட்டில் இருந்தாப்புல. அண்ட் சில்ட்ரனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்கூல் போகிறாங்களா அதெல்லாம் பார்த்துப்பார் அவர். ஸோ ஸ்வீட் மேன். இப்போ வெளில ஒர்க் பண்ணுறாரு. தமிழ் அரசன் இல்லை? எவ்வளோ வருஷம் ஆச்சு பார்த்து? நான் உன்னை 12-15 வருஷம் ஆயிடுச்சுல பார்த்து. மேரேஜா? ஆமாம். சூப்பர், கங்க்ராட்ஸ். குட். த டைம் இஸ் 4:30. ஒரு கிளினிக் உள்ளே நுழையிறேன். எப்போ வெளில வரேன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தான் நான் வெளில வரேன். ஆல்மோஸ்ட் 7 ஆயிடுச்சு. நான் உள்ளே என்ட்ரி பண்ணது 4:30. வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைன் பண்ணி ஐயர் வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. வீட்டில் சிம்பிள் எடுத்து வைக்கிற மெட்டீரியலை மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் மார்னிங் ஒரு கிளினிக் வந்துட்டேன். ஈவினிங் வந்துட்டு என்னென்னா என்னோட கசின் பிரதரோட டாட்டர் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இப்போ அந்த கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் போயிட்டு நான் என்ன கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 11 பிளேட்ஸ் கொடுத்துட்டு அதில் கிஃப்டை வச்சு கொடுக்கறது எங்கள் பழக்கம்.
ஸோ எல்லாத்தையும் டெக்கரேட், ஏன்னா பிகாஸ் ஒன் டேல நம்ம 11 பிளேட்ஸை வந்து ரெடி பண்ணுறது கொஞ்சம் டஃப் இல்லையா. ஸோ அதனால ஒரு 1 வீக்காக நாங்கள் வந்து அதை ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நான் வீட்டுக்கு போனோடனே அதை காட்டுறேன். தட்டு என்னன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த குழந்த போட்டுக்கும், எங்கேயாச்சும் வெளியே போனால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனால் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சைடில் க்யூட்டாக இயரிங்ஸ் எல்லாம் தொங்க விட்டுருக்கோம், கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் பிளேட் இது வந்துட்டு செகண்ட் பிளேட்டு. இது வந்து ஹாட் பேக்கு, அப்புறம் ஜுவல்லரிஸ் வைக்கிறதுக்கு பாக்ஸஸ்ஸு, அண்டு கீழேயும் அப்படி தான் வச்சுருக்கேன். அண்ட் தேர்ட் பிளேட் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, டிஷர்ட்ஸு, ஜீன்ஸு அண்ட் ஸ்கர்ட்ஸு ப்ளஸ் ஹேண்ட் கீஸ் எல்லாம் க்யூட்டாக கிடச்சிச்சு. அது வாங்கினேன் நான் லைஃப் ஸ்டைலில். அண்ட் தென் ஃபோர்த் பிளேட் பார்த்தீங்கன்னா வாட்சஸ், 2 வாட்ச், ஒரு பிராண்டட் வாட்ச், ஒரு ஆர்டினரி வாட்ச், அண்ட் நான் இன்னொரு வாட்ச் லைக் அ பிரேஸ்லெட் அண்ட் ஒரு பிராண்டட் பர்ஸ் ஒன்று, அண்ட் இதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் தென் ஃபிஃப்த் பிளேட்டு பார்த்தீங்கன்னா வந்து மிரர் அண்ட் ஜஸ்ட்டு டைனிங் டேபிள் டெக்கரேட்டிவ் கிளாஸ் பாட்டில்ஸ் வச்சுருக்கு. அண்ட் இந்த பிளேட்டு சிக்ஸ்த்து பிளேட் பார்த்தா ஒரு பேக்ஸ், குழந்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்கூல்ஸு இல்லை வெளில போனால் எடுத்துகிட்டு போக டிசைனர் பேக்ஸு. அண்ட் தென் இது வந்து வாட்டர் பாட்டில், நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்கு. அண்ட் ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 தான். இது வந்து சேவரிஸ் ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன், அப்புறம் பாதாம் ஒரு பிளேட்டு, அப்புறம் இது ட்ரை கிரேப்ஸ் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். கமிங் டு த லாஸ்ட் பிளேட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேட், ஒரு பியூட்டிஃபுல் சாரி, க்ரீன் சாரி வித் ஃப்ளாரல் டிசைன் அண்ட் ஒரு ஃபெரரோ ஷோர் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கோல்டு பெண்டன்ட் வித் டைமண்ட் செட்டிங், ஒரு குட்டி டைமண்ட் பெண்டன்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ எதை பண்ணாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட என்ஜாய் பண்ணி பண்ணுறது தான் என்னோடய ஹேபிட்டு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கேன். நான் வந்து மேகி கேட்டால் அவங்க வந்து தப்பாக பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு பிடிக்கல, அதனால நான் திரும்பி கீழே வந்து நான் அவங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன். அவங்க ராங் பண்ணும்போதெல்லாம் நான் திருப்பி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். 2 பேக்கெட் எடுத்து வச்சுட்டு நல்லா அப்படி குத்தணும், குத்தணும்னா அது வந்து குட்டி குட்டியாக பீசஸ் ஆகிடும். நம்ம அப்படியே நூடுல்ஸை வந்து ஓப்பன் பண்ணி போடணும்னா நீட்டாக இருக்கும், அது நம்ம சாப்பிட முடியாது, அது எனக்கு பிடிக்காது. ஸோ 2 டம்ளர், ஒரு நூடுல்ஸுக்கு 1 டம்ளர் தண்ணி, மீடியம் கிளாஸ், நாட் அ பிக் கிளாஸ், மீடியம் கிளாஸ் வாட்டர், 2 கிளாஸ் வாட்டர் போட்டிருக்கேன். நல்லா இந்த குத்தி விட்ட நூடுல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம், அதுக்குள்ளே அந்த மசாலா பேக்கெட் இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு அதை கொட்டுறோம். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்னோடய நூடுல்ஸு. இது எப்படி பண்ணீங்க? ஆர்டினரி நூடுல்ஸே என் ஃப்ரெண்ட்ஸு, என் ரிலேட்டிவ்ஸ், என் கசின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, கரண்டி கொடுமா. ஸோ இதை போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் கையோடு இந்த மசாலா பேக்கெட்டையும் நான் போட்டுருவேன். ஸோ தண்ணியிலலாம் கொதிக்க வச்செல்லாம் போடுறதில்ல, இந்த மசாலாவை கரண்டி கொடுங்க. ஸோ இந்த மசாலா போட்டாச்சா, தென் இதில் என்ன போடணும்னா இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நூடுல்ஸில் ஒரு பேக்கெட்டுக்கு 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ஸோ இப்போ நான் 2 பேக்கெட் போட்டதுனால 2/4 ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டேன். தென் வெரி 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 இம்பார்ட்டண்ட் இஸ் ஆயில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன். ஓகே, 2 நூடுல்ஸ்னால் 2 ஸ்பூன் ஆயில், அவ்வளோதான். இது வந்து நல்லா ட்ரை பண்ணால் வேறு மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. குட்டி குட்டியாகவும் இருக்கும் இந்த நூடுல்ஸு, நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பாருங்கள், இது வந்து எப்படி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய ரொம்ப வாட்ரியாக பிடிக்காது எங்களுக்கு, ட்ரையாக தான் பிடிக்கும். ஸோ தண்ணி கம்மியாக போட்டால் இந்த மாதிரி வரும். அடியாரில் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் பார்க்கறதுக்காக வந்தேன். அப்போ வந்து இந்த சுட்டி பையன் வந்து அவங்க வீட்டில் இருந்தாப்புல. நான் என்ன அவர்கிட்ட டீல் போட்டேன்னா, விவிக் தானே உன்னோட பேர், யுவர் நேம் இஸ் விவிக், நீ எனக்கு நான் ஏஜ் ஆனதுக்கப்புறம், இப்போயே ஏஜ் ஆகிட்டேன், இன்னும் நல்லா ஏஜ் ஆனதுக்கப்புறம் நீ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தன்னா, நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னா டாக்டர் ஆகிட்டு உங்கள் பாட்டியை நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து டீல் போட்டார் இல்லை. ஹவு டிட் யூ புட் அ டீல்? So, சொல்லு. Tell. I would see auntie when she is very old, and when you become a doctor, you will become a doctor and you will see me, check me, consult me.
தேங்க்யூ, பாய், டேக் கேர். நான் சொன்னல என்னோட கசின் பிரதரோட டாட்டர் ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன். மார்னிங் மேம். February 6 நான் எங்கே போகிறேன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு நேராக வந்து ஒரு கும்பாபிஷேகம் சக்கரை அம்மா அப்படின்னு ஒரு ஜீவ சமாதி இருக்குது. எனக்கு வந்துட்டு தெரியாமையே இருந்துச்சு இவ்வளோ நாளாக. நான் வந்து பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதிக்கு எப்பயுமே போவேன். அந்த பாம்பன் சுவாமிகளுக்கு பேரலல் ரோடில் சக்கரை அம்மா அப்படின்னு ஒருத்தவங்க 1901 வந்து முக்தி அடைஞ்சிருக்காங்க. அவங்க 850 வருடங்களில் பிறந்து ஒரு 50 வருடங்கள் இருந்து அவங்க ஃபுல்லாக தியானம் பண்ணி அந்த சக்தி அவங்களுக்கு அந்த பவர் கிடச்சி அவங்க வந்து பறக்கும் சித்தர் அப்படிங்கிற பெயரை அந்த டைமில் எடுத்து எல்லா இடத்துக்கும் பறந்து போனதை வந்து நம்ம திருவிக்கா அவர்கள் அவருடைய உள்ளொளி அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல எழுதியிருக்காரு. அம்மா வந்து பறந்து வந்ததை. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு வந்து யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ வந்து விழுது. சக்கரை அம்மாவை பற்றி சொல்கிறாங்க. ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு அவங்கள பற்றி ஐடியாவே கிடையாது. தென் எனக்கு உடனே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். நான் அந்த ஒரு 2 minutes வீடியோ கிளிப்பிங் ஆஃப் யூடியூப்பை பார்த்த உடனே நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு என்னோட கசின் ஒருத்தர் இருக்காப்புல அந்த ஏரியாவில் கலாஷேத்ரா ரோடில் அவர்கிட்ட கேட்டேன். அவர் உடனே எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணார். நான் வந்து அன்றைக்கே போயிட்டு அம்மாவை பார்த்தேன். ஸோ கிரேட். அவ்வளோ பாசிட்டிவிட்டி, அவ்வளோ வைப்ரன்சி. அம்மாவோட கோவிலில் போய் பார்க்கும்போது ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் அவங்களுடைய ஆன்மா அங்கே தான் இருக்கும். அதனால தான் ஜீவ சமாதிலாம் ரொம்ப 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 கிரேட் அண்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய கும்பாபிஷேகங்கள் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நான் போய் ஒரு 1 month தான் ஆகுது. கண்டினியூஸாக ஒரு 3-4 விசிட் பண்ணிட்டேன். பிகாஸ் அம்மா என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து எனக்கு சக்கரை அம்மா வந்து என் கனவுல வந்தாங்க. ஸோ ஸ்வீட்டாக எனக்கு வந்து ஒரு ஏஜ்டு லேடி எனக்கு வந்து ஊட்டுறாங்க சாப்பாடை, ஃபுட்டை வந்து எனக்கு ஊட்டுற மாதிரி திணிச்சு எனக்கு ஊட்டுற மாதிரி நான் கனவு கண்டேன். எனக்கு ரொம்ப 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 இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. பிகாஸ் அம்மா அந்த சக்கரை அம்மா வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணேன், என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களோட டெம்பிளில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் ஒரு ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன், அவங்களோட ஸ்டாச்சுவை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு குட்டியாக லேமினேட் மாதிரி ஒரு 200 காப்பீஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ஃபோட்டோவை வந்து அவங்களோட மந்த்ரா என்னன்னா, ஓம் குரு தேவியை வித்மஹே பரபிரம்மை தீமஹி தன்னோ அனந்தம்மா பிரச்சோதயா. இதுதான் அவங்களுடைய மந்திரம். அனந்தம்மான்றது அவங்களோட நேம், இயற்பெயர் வந்து அனந்தம்மா. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்ரீ சக்கரத்தையும் சிவனையும் வழிபட்டதுனால சக்கர அம்மா அப்படின்ற பேர் இப்போ சக்கரை அம்மா அப்படின்னு நாளடைவில் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ரொம்ப தியான மண்டபம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுடைய சிலை அப்படியே நேச்சுரலாக அவங்க உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. ஸோ நம்மளுடைய சந்தோஷத்தையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணால் இது நடக்கும், அது உடனே நடந்துருது அப்படி இப்படின்னெல்லாம் நான் சொல்ல வரல. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லைக் அம்மா, இப்போ எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை. ஸோ ஒரு அம்மாவாக நான் வந்து அம்மா பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து நேராக போய் அவங்கக்கிட்ட ஒரு 5 minutes 10 minutes தியானம் பண்ணி என்னோட கஷ்டம் இருந்தாலும் என்னோட சந்தோஷம் இருந்தாலும் அதையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நான் வர்றதை ஒரு ஹேபிட்டாக ஆக்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அவங்க என்னோட லைஃப்பில் வந்ததில் நான் அவங்கள குருவாக ஏற்றுக்கிட்டேன். அவங்க என்ன சிஷ்யையாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க கனவுல வந்ததுலேருந்தே எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. அவங்கள என்னையும் அவங்க வந்து சீடராக எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஸோ நான் இனிமேல் தொடர்ந்து நான் வந்து சக்கரை அம்மாவை போய் நான் பார்ப்பேன். அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சேவையை அவங்களுடைய கோவிலில் நான் செய்வேன். ஸோ இன்னைக்கு கும்பாபிஷேகம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக அம்மாவுக்கு பர்த்டே மாதிரி நான் கிளம்பிட்டேன். அண்ட் இதான் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஸ்டார்ட்டா
ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் போகும்போது அந்த ஜீவ சமாதியோட இன்சார்ஜ் ஒரு மேடம் வந்து என்ன சொன்னாங்க, நான் வந்து அம்மாவோட ஹிஸ்ட்ரி கொடுங்க, எனக்கு வரலாறு படிக்கணும் அப்படின்னதுக்கு ஒரு 5 பேஜ் தமிழில் ஹிஸ்ட்ரி இருந்தது. தமிழில் தான் மேம் இருக்குது, உங்களுக்கு இங்கிலீஷில் இல்லை, உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டாங்க. ஐயோ எனக்கு நல்லா தமிழ் தெரியும், என் பேரே அழகு தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பட் ஆனால் நிறைய பேர் புரியலன்னு சொல்கிறாங்க மேம்னு சொல்லி என்கிட்ட கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க. உடனே நான் என்ன பிளான் பண்ணிட்டேன், 5 பேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். ஒரு குட்டி புக்காக போட்டிருக்கேன், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒரு 10 பேஜ் வந்தது தமிழ் டு இங்கிலீஷ் கன்வர்ஷன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒர்க்கு. பண்ணிவிட்டு அம்மாவோட ஃபோட்டோவையும் எடுத்து அதை எல்லாம் லேமினேட் பண்ணி ஒரு பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி இன்னைக்கு போகும்போது அங்கே எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு சின்ன ஒர்க், என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி ஒர்க் அம்மாக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா நிறையா பசங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியாது, இல்லை படிக்க வராது, மேபி பேசுவாங்க, சம்டைம்ஸ் படிக்க வராது. ஸோ அதனால இங்கிலீஷில் பண்ணியிருக்கேன். இது அம்மனோட காலில் வச்சு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐ வில் டிஸ்ட்ரிபியூட் இட். So this is a proudest moment for any parents to see their children getting a medical degree after their strenuous hard work, and my heart overflows with pride and gratitude and forever thankful to God for guiding his journey.